ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கான பதிவு. தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்கும்போது உங்க மனசுல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்மையான பதில் இருந்தா அத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம அந்த காலத்துல இருந்து யோசிப்போம். அந்த காலத்துல நம்ம பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைலாம் எத்தன குழந்தைங்க இருந்தாங்க? ஒரு 6, 7 குழந்தைங்க. குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயோ எங்கேயோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லையாம்ப்பா. அப்ப ட்ரீட்மெண்ட் வசதியும் இருக்காது. என்னடா இந்த வீடியோக்குள்ள வந்தோம்னா, நமக்கு ஏதாவது ராசி பலன் சொல்லுவாங்க. அதன் மூலமா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தா, இவங்க என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பா ராசி பலனுக்கான வீடியோ கிடையாது. ராசி பலன்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா, இப்பயே ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப நம்ம கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக நெறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும், ஒரு பயமும் வருது. எதிர்காலத்த நெனச்சு ரொம்ப பெரிய பயம் வருது. இதுல ஒரு நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு கணினி சொல்லியிருக்கு. 2050லலாம் பார்த்தீங்கன்னா, முதியோர்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்? குழந்தை பிறப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது கணினி உறுதிப்படுத்துகின்றது. இந்த கணிப்பு தப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் அன்றாடம் தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கிறேன். முதல்ல நான் என்னோட குடும்பத்துக்காக மட்டும் தான் நான் கடவுள வேண்டுவேன். இப்பல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல நெறைய பேர் குழந்தை இல்ல அப்படிங்கிறதுனால, என் சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதிகமா வேண்ட ஆரம்பிச்சுட்டேன். இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய தாத்தா, பாட்டிக்கு அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு, அடுத்து உங்க அப்பா, அம்மாவுக்கு இல்லாத குறை, ஏன் உங்களுக்கு மட்டும் வந்தது? அவங்க செய்ய கூடாத விஷயங்கள நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே எந்த பாக்கெட் ஃபுட்ட உங்க அம்மா உங்களுக்காக குடுத்தாங்க? முதல்ல வடிச்சு வச்ச மத்தியானமோ, இல்ல காலையிலயோ வடிச்சு வச்ச சாதத்த ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிட்டவங்க எத்தன பேர் இருக்கீங்க? உங்களோட நியாயமான உங்களோட மனசாட்சிய தொட்டு உண்மையான கமெண்ட்ஸ மட்டும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம பாட்டியா இருக்கட்டும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், ஜாமான் வெளக்க எங்க போய் லிக்யூடு வாங்குனாங்க? எந்த சோப்பு வாங்குனாங்க? அவங்க அடுப்பு சாம்பல தானே பயன்படுத்துனாங்க. வரட்டிய எறச்சு அந்த சாம்பல தானே பயன்படுத்துனாங்க. அத சாப்பிட்டா நமக்கு நல்லா தானே இருந்துச்சு உடம்பு. சாம்பு பூத்து போகுது அப்படின்னாலும், அந்த சாம்பு பூத்து போனாலும் அத சாப்பிடும்போது நமக்கு நல்லா தானே இருந்துச்சு. இப்ப சோப்பு பூத்து போய் அத நம்ம சாப்பிடுறோமே! இல்ல அந்த லிக்யூட யூஸ் பண்ணி நல்ல வாசனையா இருக்கே அப்படின்னு சொல்லி அதில சமைச்சு சாப்பிடுறோமே! அப்ப அதெல்லாம் நல்லதா? நம்ம முன்னோர்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லி மாறணுமா? பெண் குழந்தைங்க வயசுக்கு வர்ற வயது ரொம்பவே மாறியிருக்கு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில 16 வயசு, 15 வயசுல வயசுக்கு வந்தவங்க, இப்ப 13 தொடுறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. 10 வயசு, 11 வயசுலலாம் பிள்ளைங்க வயசுக்கு வர்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? நம்ம அம்மா, அப்பா ஆத்துல போய் துணி துவச்சிட்டு இருந்தாங்க. எப்போ போய் சோப்புலாம் யூஸ் பண்ணாங்க? இவ்ளோ நொர நொரையா சோப்பும், இவ்ளோ வாசனையும் எப்படி இருந்துச்சு? இது அனைத்துமே உங்களுடைய ஹார்மோன்ஸ மாற்றக்கூடிய விஷயங்கள். ஏசி அறையில தூங்கி எத்தன பேருக்கு மூக்குல அலர்ஜி இது போன்ற விஷயங்கள்லாம் வருது. காரணம் என்ன? குளிர்ந்த காற்றா இருந்தாலும், அதுல ஈரப்பதமே இல்லாத காத்து. அத நம்ம சுவாசிக்கும்போது நமக்கு அலர்ஜி வரதான் செய்து, நம்ம உடல்ல நெறைய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இது பெண்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆண்களுக்கும் இருக்கு. ஆண்கள் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணிவது, அது ஜீன்ஸ் பேண்ட் இது போன்ற ஆடைகளை அணிவது, அது மட்டும் அல்லாது இரவு அதிக நேர கண் விழிப்பது, இரவு நேரத்தில் தேவையில்லாத உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது, துரித உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது, இது அனைத்துமே தான் உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு காப்பி, டீ எடுத்துக்கோங்க. எத்தன பரம்பரையா நம்ம காப்பி, டீ குடிச்சிட்டு இருக்கோமா? அப்படி குடிச்சாலும் எப்பயிலேருந்து வெள்ள சர்க்கரை நீங்க பயன்படுத்துனீங்க? எப்போ பாத்திரத்தில சுத்தமான பசும்பால் வாங்குனது? எப்போ பாக்கெட்டுக்கும், பாட்டிலுக்கும் மாறுனது பாலு? இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது நல்லதா இருக்கா? அப்ப எல்லாத்தையும் நம்ம ஆர்கானிக்கா நாங்க மாறிடுறோங்க. ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் நாங்க வாங்க போறோம். எதுவுமே பதப்படுத்தும்போது, அதுல உள்ள ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை பாதிக்கு பாதி அழிக்க தான் படும். அப்ப நாங்க என்னதாங்க செய்றது? உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கலைன்னா, வேற யாரு நேரம் ஒதுக்க முடியும்? உங்களுக்காக நீங்க வாழலைன்னா, வேற யாரு உங்க வாழ்க்கையை வாழ முடியும்?
ஒரு சிலர் நினைக்கலாம், அப்ப ஆர்கானிக் ஃபுட்டுன்னு இவங்க தாங்கப்பா ஏதாவது வித்து நம்ம தலையில கட்ட போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பா அத செய்ய மாட்டேன். நான் ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. யூடியூப் சேனல் இருக்கு. ஜாதக கட்டங்கள் பார்க்கணும், கணிக்கணும், நான் இத வீடியோ போடணும் அப்படிங்கிறப்ப எனக்கு நேரம் எதுவுமே இருக்காது. ஆனா என்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானவற்றையும், என்னுடைய குடும்பத்தில உள்ளவங்கள நான் கொஞ்சம் பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படிங்கிற பயத்தையும் எனக்குள்ள குடுக்குது. அதனால நான் இட்லி மாவு அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிறு தானியங்கள சேர்த்து தான் அரைக்கிறேன். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நான் இப்ப மாற்றம் செய்து கொண்டே இருக்கேன். உங்க வாழ்க்கையிலயும் நீங்க என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு சென்ட் யூஸ் பண்றீங்களா? அதுக்கு பதிலா அத்தர் யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சோப் ஆயில் யூஸ் பண்றீங்களா? அது ஆர்கானிக் சோப் ஆயிலா அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. இல்லங்க ஆர்கானிக்கும் எனக்கு வேணாம் அப்படின்னா, பூந்தி கொட்டைன்னு கடையில கிடைக்கும். நெறைய பேர் இப்ப மொபைல் பார்க்குறீங்கல்ல, இத அப்படியே கூகுள்ட்ட போய் கேளுங்க. நான் ஆர்கானிக்கா மாறணும். இதுக்கெல்லாம் நான் என்ன செய்றது? அப்படின்னு மாற்று வழி கேளுங்க. உங்களுக்காக ஒரு 2 நாள் ஒதுக்கி, 1 வாரத்துக்கு தேவையான விஷயங்கள நீங்களே உங்களுக்காக செய்யுங்க. சோப்பு எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு அரப்பு மற்றும் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், பூனாங்கிழங்கு இது அனைத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. "என்னங்க எங்கள பழையங்காலத்துக்கு சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காலத்துக்கு ஏற்றவாறு மாறணும். இப்ப எத்தன பேருக்கு நீர்க்கட்டி இல்லாம இருக்கா? ஏன்? நம்ம உடல் உழைப்பு குறைந்து விட்டது. அந்த காலத்துல எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க, "நெல்லு அவிச்சு அத தூக்கிட்டு போம்போதே இடுப்பு வலி வந்து பிள்ளைய பெத்துட்டு அடுத்து நெல்ல போய் அரைச்சுட்டு வருவேன்" அப்படின்னுவாங்க. அவங்கலாம் 10 பிள்ளைங்க தாராளமா பெத்தாங்க. நம்ம அதுக்காக அந்த காலத்து மாரி நீங்க போய் மாங்கு மாங்குன்னு வேலை செய்யுங்கன்னு சொல்லல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆவுற அளவுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டும். நம்ம மனசுல கஷ்டம் அதிகம் இருக்கக்கூடாது. ஒரு 1 வருஷத்துக்கு குழந்தைய பத்தி யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கை முறைய அப்படியே மாற்றுங்கள். அதுக்கப்புறமும் குழந்தை இல்ல அப்படின்னா, கண்டிப்பா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. என்னென்ன உங்க வாழ்க்கையில மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது உங்கள் கையில தான் இருக்கு. இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. எத்தன பெண்கள் இன்னமும் கையில கண்ணாடி வளையல் போடுறீங்க, வாசனை மிகுந்த மலர்கள் தலையில வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, கண்ணாடி வளையலின் சத்தம் பெண்களுக்கு ஒரு மன நிறைவை குடுக்கும். வாசனை மலர் மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த மாற்றங்கள்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மிலிருந்தே ஆரம்பிக்கட்டும். இது முழுக்க, முழுக்க என்னுடைய கருத்து. நான் எந்த ஒரு அ ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. ஆனா இதெல்லாம் மாற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கணவன், மனைவி உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுங்க. குழந்தைக்காக நீங்க வாழல. ஆனா குழந்தை அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதனால 1 வருஷத்துல என்னென்ன உங்க வாழ்க்கையில மாற்ற முடியுதோ, மாற்றம் செய்து இயற்கையான முறையில உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்க நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.